ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட தக்காளி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், 5 தக்காளி, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சர்க்கரை, பொட்டுக்கடலை பொடி, உப்பு, கரம் மசாலா. தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இப்போது தக்காளி குழம்பு செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதில் இப்போ எண்ணெயை நம்ம ஊற்றலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாமா? ஸ்டவ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். போட்டு கொஞ்சம் வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுருங்க. பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வாசனையாக ரெண்டாக வெட்டி போடுங்க. எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம். இது ரெண்டாக கொஞ்சம் குழம்புக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடுங்க. கலந்து விட்டு கொதிக்க வைங்க. ஒரு மூடி ஒன்று போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இட்லி தோசைக்கு கொஞ்சம் தொட்டு சாப்பிட்றதுக்கு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். குழம்பு கொதிச்சிருச்சு. வாசனை சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் மேலே வந்த பிறகு மீன் சாமான் சேர்த்துட்டோம். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் வந்துடுச்சு. இப்போது குழம்பு திக்னஸ் ஆகிறதுக்கு பொட்டுக்கடலையை தண்ணியில் கரைச்சி இப்போ நம்ம ஊற்ற போகிறோம்.
வாசனை சூப்பராக இருக்குது. பச்சை மிளகாலாம் போட்டிருக்கல, வாசனை சூப்பராக இருக்குது. குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. குழம்பு கொதித்து கமகமன்னு வாசனை வருது. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி போட்டு இப்போது ஸ்டவ்வை என்ன பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. தக்காளி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பார்க்கும்போது.